الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأنفقوا في سبيل الله ولا تلقوا بأيديكم إلى التهلكة وأحسنوا إن الله يحب المحسنين. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் கிருபையினால் சஃபூத்து தஃபாசீர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக நாம் சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை மிக தெளிவாக பார்த்து கொண்டு வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அந்த வரிசையிலே இதுவரைக்கும் சூரத்துல் பக்ராவினுடைய பாதி விஷயங்களை, அதாவது பாதியை தாண்டி அடுத்த பாதியிலே பயணித்து கொண்டிருக்கிறோம். ஏறத்தாழ இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆயத்துகளுடைய எண்ணிக்கையின் நிலை 188 195 வரைக்கும். வலா தஅகுலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்திலி என்று ஆரம்பித்து வன்ஃபிகு ஃபீ சபீலில்லாஹி வலா துல்கு பி ஐதீக்கும் இல தஹ்லுகதி வஹ்சினு இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன் என்ற ஆயத்து வரைக்கும் உள்ள தஃப்சீர்களை, இலக்கிய நயங்களை, அதேபோல் இந்த ஆயத்துகளுக்கும் முந்தைய ஆயத்துகளுக்கும் உள்ள தொடர்புகளை, இந்த ஆயத்துகளுக்குள் வரக்கூடிய முக்கியமான வார்த்தைகளின் பொருட்களை எல்லாம் நாம் பார்த்து விட்டோம். இப்பொழுது அல்ஹம்துலில்லாஹ் அதனுடைய வசனங்களின் பயன்களை பார்த்து கொண்டிருந்தோம். அந்த தொடரிலே இப்பொழுது இந்த ஆயத்துகளுடைய இறுதி கட்டத்தை அடைந்திருக்கிறோம். பாடத்தினுடைய அடிப்படையில் பார்த்தால் இது 271, அதாவது 271வது பாடத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த பாடத்திற்கு தலைப்பு என்ன கொடுத்திருக்கிறோம் அப்படின்னா, வசனங்களின் பயன்கள் சம்பந்தமாகத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கு நாம் கொடுத்த தலைப்பின் பெயர் என்ன? உண்மையான அழிவுக்கு காரணம். உண்மையான அழிவுக்கு காரணம். பொதுவாக ஒரு விஷயம் உருவாகுது, ஒரு விஷயத்தில் பரக்கத்து ஏற்படுது, ஒரு விஷயத்தில் வளர்ச்சி அடையுது அப்படின்னு சொல்லி சொன்னால் அதனுடைய அசல் ஃபண்டமெண்டல் காரணம் என்னங்கிறது தெரிஞ்சுக்கொள்ளணும். இப்போ அந்த காரணத்தை தெரிந்தால்தான் நாம் அதன் மூலம் மென்மேலும் அதிலே வளர்ச்சியை பெற முடியும். அதே போல் ஒரு விஷயம் சீரழியுது, ஒரு விஷயத்தில் வீழ்ச்சி ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் அதற்குரிய காரணம் என்ன என்பதை கண்டுபிடித்தால்தான் நமக்கு அந்த வீழ்ச்சியிலிருந்து, அழிவிலிருந்து தப்பிக்குவதற்கு வழி கிடைக்கும். அதே நேரத்தில் இதில் ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் என்ன சொன்னால், சீரழிவு ஒன்று, அழிவுக்கு காரணம் ஒன்று, ஆனால் நம்ம வேற ஒன்று அழிவுக்கு காரணமாக நினச்சி அதை நம்ம தடை செய்கிறதுக்கு முயற்சி செய்யணும். அப்படி சொன்னேன்னு சொன்னால் இதை கொண்டு பெரிய ஒரு வீழ்ச்சி என்னதுன்னா, நம்ம நினச்சிட்டு இருப்போம் நம்ம முன்னேறதுக்கு முயற்சி செஞ்சு கொண்டு வரணும், ஆனால் அழிவின் பக்கம் போய் கொண்டு இருப்போம். ஒரு மருத்துவர்கிட்ட ஒரு நோயாளி வந்தாரு சொன்னால் அவர் அது என்ன நோய்ங்கிறத மருத்துவர் கண்டுபிடிச்சி தான் கரெக்டாக மாத்திரை கொடுக்கணும். அது இல்லாமல் மருந்து வேற ஒன்றை கொடுத்துட்டு நோய் ஏதாவது நினச்சாரு சொன்னால் அது நோயாளியுடைய உயிருக்கே அது ஆபத்து. அதே போல தான் நம்முடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்ன என்பதை தெரிந்தால்தான், அதனுடைய சரியான காரணத்தை கண்டுபிடித்தால்தான் நாம் அதை அகற்றிவிட்டு வெற்றியின் பாதைக்கு செல்ல முடியும். அதனால தான் உண்மையான அழிவுக்கு காரணம் என்று நாம் தலைப்பு கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு விஷயத்திலையும் இதுதான், ஒவ்வொரு விஷயத்துலையும் இதான். ஒரு மாணவர் படிக்கிறாரு சொன்னால் அவருக்கு படிப்பு ஏறலை, அவருக்கு மார்க் குறைய இருக்கிறாருன்னா அதனுடைய காரணம் என்னங்கிறது தெரியணும். அதற்குரிய சொல்யூஷன் எப்போ காரணம் தெரியுதோ அப்போ தான் அதற்குரிய தீர்வை சரியாக செய்ய முடியும். இப்போ அதே போல தான் இங்கேயும் அழிவு ஏற்படுது என்றால் அதுக்குரிய காரணம் என்னன்னு தெரிஞ்சால் தான் என்ன செய்ய முடியும், அதற்குரிய தீர்வை செய்ய முடியும். இப்போ இங்கே இந்த ஆயத்துக்கு தான் அன்ஃபிகு ஃபீ சபீலில்லாஹ், அன்ஃபிகு ஃபீ சபீலில்லாஹி வலா துல்கு பி ஐதீக்கும் இலத் தஹ்லுகா, அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் செலவு செய்யுங்கள், இன்னும் உங்களுடைய கரங்களை இழிவிலே, அதாவது அழிவிலே போட்டுக்கொள்ளாதீர்கள் என்பதாக வரக்கூடிய ஆயத்தை தான் அங்கே ஓதப்படுது. இந்த இடத்துல முதல்ல நம்ம விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அல்லாஹ் தஆலா அங்கே முதல்ல அல்லாஹ்வுடைய பாதையில் செய்கிறது தான் சிறப்புங்கிறது அல்லாஹ் சொல்லிட்டான்.
அதை தெளிவான முறையில் சொல்லிட்டான். அதில் தான் வெற்றி இருக்குதுங்கிறதையும் சொல்லிட்டான். ஆனால் அந்த இடத்துல பா அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். வலா துல்கு பி ஐதீக்கும் என்று பா என்ற வார்த்தை வருது. அதை பொறுத்த வரைக்கும் சொல்கிறாங்க, பாங்கிறது ஜாயிதா, அதாவது அதிகப்படியாக கொண்டு வரப்பட்ட ஒரு வார்த்தை. இந்த இடத்துல என்ன சொல்லும், வலா துல்கு பி ஐதீக்கும், வலா துல்கு ஐதியக்கும், வலா துல்கு ஐதியக்கும் என்பதாக வரணும். அதாவது அந்த இடத்துல ஐதியக்கும் என்பதை கொண்டு முராது என்ன, அன்ஃபுசக்கும். அன்ஃபுசக்கும் என்பது அர்த்தம். அதாவது உங்களுடைய உயிரை, உங்களுடைய நஃப்ஸை நீங்கள் அழிவிலே போட்டுக் கொள்ளாதீர்கள் என்பதாக. நஃப்ஸை சொல்லி சில இடங்கள்ல உதாரணமா ஆலம் மாஃபி நஃப்சி வலா ஆலம் மாஃபி நஃப்சிக்க என்று அல்லாவுடைய நஃப்ஸை சொல்லி அங்கே தாத், அல்லாவுடைய தாத் நாடப்பட்டுச்சு. அதே மாதிரி இங்கே வந்து கைகளை சொல்லி நஃப்ஸு நாடப்படுது. ஏன்னு சொன்னால் அல்லாவுடைய வழக்கத்தில் சில இடங்களில் குரானில் பல இடங்களில் பார்க்குறோம். லஹர் அல் ஃபசாது ஃபில் பர்ரி வல் பஹர் பிமா கசபத் ஐதி நாஸ் என்ப வருது. அமர் பிமா கசபத் ஐதீக்கும் என்பதாக வருது சில இடங்களில். உங்களுடைய கரங்கள் சம்பாதித்தவைகள். அப்போ அந்த இடத்துல லா துல்கு அன்ஃபுசக்கும் பி ஐதீக்கும் அல தஹலுக்கத்தி என்ற பங்க பாஸ் ஜாயிதாங்கிறதுனால அன்ஃபுசக்கும்ங்கிறதுக்கு தான் ஐதீக்கும் கொண்டு வந்திருக்கோம் என்பதாக சொல்லிட்டோம். இன்னும் சில கருத்து சொல்கிறாங்க, இல்லை அந்த இடத்துல ஹதுப் செய்யப்பட்டிருக்குது. அசல் லா துல்கு அன்ஃபுசக்கும் பி ஐதீக்கும், உங்களுடைய கைகளை கொண்டு என்ன செய்யாதீங்க, உங்கள் உயிர்களை அழிவில் போட்டுக் கொள்ளாதீர்கள் என்பதுதான் அர்த்தம் என்பதாக சொல்லப்படுது. சரி, இப்போ தஹலுக்கத்தின்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு. தஹலுக்கத்தின்ங்கிறத சொல்றது கொண்டு பொதுவாக வந்து, அதாவது தஹலுக்கத் அப்படின்னால என்ன அர்த்தம்னா, அது ஒரு வேலை என்னது, ஒவ்வொரு விஷயம் என்னது, அதனுடைய முடிவு அழிவின் பக்கம் செல்றதுக்கு சொல்லப்படும். அதனுடைய முடிவு அழிவின் பக்கம் கொண்டு போய் செல்றதுக்கு சொல்லப்படும். சரி, தஹலுக்கத்தி ஹலாக் ரெண்டு வார்த்தை. தஹலுக்கத்தின்னு ஒரு வார்த்தை இருக்கு, ஹலாக்குன்னு ஒன்று. தஹலுக்கத்தை பொறுத்த வரைக்கும் சொல்றாங்க, தஹலுக்கத்துங்கிறது பொதுவாக அதனுடைய அதாவது மா யும்கினுல் இஹ்திராஸ் அன்ஹு, அதை விட்டு தப்பிப்பதற்கு வழி இருக்குது. நான் ஹலாக்குங்கிறது மாலா யும்கினுல் இஹ்திராஸ் அன்ஹு. ஹலாக்குங்கிற வார்த்தை, ஹலாக்கு இருக்குது, அதை விட்டு தப்பிப்பதற்கு வழி கிடையாது. ஆனால் தஹலுக்கத் என்பது வந்து அந்த வார்த்தையை புலங்கிறதுனால அதை கொண்டு தப்பிப்பதற்கு வழி இருக்கு. இதிலே அல்லாஹ் பெரிய ஹிக்மத்தை சொல்லியிருக்கான். இல்லை, தஹலுக்கத் என்ற வார்த்தையின் மூலம் தப்பிப்பதற்கு, அதை விட்டு தப்பிப்பதற்கு வழி இருக்கு என்பது சொல்லப்படுது. அப்போ அதற்குரிய முயற்சியை செஞ்சால் அதை விட்டு தப்பித்துக் கொள்ளலாம் என்பது இதன் மூலம் தெரியுது. அதற்குரிய முயற்சி செஞ்சால் என்ன செய்யலாம், இந்த அழிவை விட்டு தப்பித்துக் கொள்ளலாம். அப்போ இந்த இடத்துல அழிவுடைய காரணம் தெரிஞ்சால் தான் என்ன செய்ய முடியும், நம்ம தப்பிக்க முடியும் என்பது தெரிஞ்சு கொள்ளணும். பொதுவாக என்னது, பொதுவாக என்னது, நம்ம வந்து அழிவை வந்து ஏதோ ஒன்று நினச்சிட்டு இதில் வந்து இதில் அந்த விஷயமே அதுதான். இதில் அழிவு எதில் இருக்குன்னு நினச்சிட்டு என்ன செய்கிறாங்க, மக்கள் நினைக்கிறாங்க. ஆனால் அழிவு எதில் இருக்குங்கிறத ஒரு சஹாபி தெளிவாக சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அல்லாவும் தெளிவாக சொல்கிறோம். பொதுவாகவே இந்த இடத்துல அந்த ஆயத்தினுடைய விஷயத்தில் என்னன்னு சொன்னால், அதாவது அழிவின் பக்கம் செல்லுதல் என்பதை தவறாக விளங்கி கொண்டாங்க. அதை அந்த சஹாபி ஹஜ்ரத் அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு தெளிவாக விளக்குறாங்க. என்ன, ஒரு மனிதர் ரோம் நாட்டோட சண்டை நடக்கும்போது எதிரில் போய் விழுறாரு. விழும்போது என்ன செய்றாங்க, சொல்கிறாங்க, இல்லை இல்லை இவர் என்ன செய்கிறார், தன்னைத்தானே அழிவில் போட்டுக்கொள்கிறான்னு சொல்லும்போது தான், இல்லை இல்லை இது அழிவு கிடையாது. அழிவு என்பது என்னதுன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்காமல் கஞ்சத்தனம் பண்ணுறது. ஒரு சின்ன ஒரு அம்பு அளவு கூட அல்லது ஒரு ஈட்டி முனை அளவுக்காக செலவழிக்கும். இல்லைன்னு சொன்னால் என்னது, அவர் தன்னை அழிவில் போட்டுக்கொள்கிறார். அதுதான் எனக்கு அதனுடைய அர்த்தம். ஏன்னா அந்த ஆயத்து எதற்கு இறங்குது என்பது எனக்கு தெரியும் என்பதாக அந்த சஹாபி அவர்கள் பதில் சொல்வதை பார்க்குறோம். இப்போ அல்லாஹ்வுடைய பாதையில் போகும்போது செலவழிக்கணுங்கிறது இது வந்து அழிவுக்கு காரணம் கிடையாது, இது உயர்வுக்கு காரணம். அதை நம்ம சொன்னோம். உயர்வுக்கு காரணத்தை அழிவுக்கு காரணம் நினச்சா அழிவு தான் மிஞ்சிட்டு போய் உயர்வு கிடைக்காது. அப்போ அந்த இடத்துல வந்து உதாரணமாக ஒருத்தட்ட வந்து அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கக்கூடிய அளவுக்கு தொகை இருக்குது, காசு இருக்குதுன்னு சொன்னால் அவர் தன்னுடைய செலவை எடுத்துக்கொண்டு என்ன செய்யறது, அல்லாஹ்வுடைய பாதையில் போகிறது தான் சிறந்ததாக இருக்குது. அடுத்தவங்கள்ட்ட எதிர்பார்க்கக்கூடாது. அதே நேரத்தில் அவர்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் அதே நேரத்தில் என்ன செய்யலாம், அவங்க அடுத்தவங்க உதவி செய்யலாம். அதே மாதிரி என்னன்னு சொன்னால் இன்னொரு விஷயம் சொன்னாங்க, அழிவில் போட்டுக்கிறதுனா காசு இருக்குது, ஆனால் அதை எடுத்துகிட்டு போகாமல் என்ன செய்கிறாரு, பசியிலையும் தாகத்திலையும் நடையிலையும் தன்னைத்தானே அழிவில் போட்டுக்கொள்றதுக்கும் சொல்கிறது.
ஒட்டகத்தை வாங்கி போக முடியும், குதிரையை வாங்கி போக முடியும்னா அதில் போகிறது சிறந்தது. அதே மாதிரி பசி, தாகம் இதையெல்லாம் என்னது அப்படி தாக்கிக்கிட்டே போறார் தன்னைத்தானே. இது வந்து என்னது அழிவில் போடுறதை ஒழிய மாறாக அல்லாஹ்வுடைய பாதையில் எவ்வளவு செலவழிச்சாலும் அது அழிவுங்கிறது கிடையாது. நான் ஹதீஸில் வருது, அதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அன்ஃபக லஃபகத்தன் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஒருத்தர் ஒரு சின்ன செலவு செய்கிறாருன்னு சொன்னாலும் கத்தபல்லாஹு லஹு சபஅமியத்தி அலாஃபின் திஅஃபின், அல்லாஹ் தஆலாவுக்கு 700 மடங்கு என்ன செய்யலாம், அளவுகளை எழுதுறான். ஒன்றுக்கு எத்தனை மடங்கு? 700 மடங்கு அல்லாஹ் என்ன செய்யலாம், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கக்கூடிய செலவுக்கு 700 மடங்கு அதிகரித்து கொடுக்கின்றான் என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய ஹதீஸ் நமக்கு தெரியுது. அப்போ அதனால் அல்லாஹ்வுடைய பாதையில் எது செலவழித்தாலும் அது பயனுள்ளது தானே ஒழிய எந்த விதமான இதுவும் கிடையாது, எந்த விதமான இதுலேயும் கிடையாது. சரி, இப்போ எந்த அளவுக்குன்னு சொன்னால் அதில் வந்து எச்சரிக்கையே வந்திருக்கு. ஒருத்தர் என்ன செய்கிறாரு, மௌத்தா போகிறாரு, ஆனால் வந்து என்னது அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்யவும் இல்லை, நஃப்ஸை அல்லாஹ்வுடைய பாதையில் இது பண்ணவும் இல்லைன்னு சொன்னால் அவர் நிஃபாக்குடைய ஒரு இதில் இறந்து போகிறாருன்னு அர்த்தம். அதாவது அல்லாஹ்வுடைய பாதையில் ஒருத்தர் வந்து போகலை. இன்னொரு இதில் வருது, வலம் என்பி நியத்தல் ஜிஹாது, அவர் ஜிஹாதுடைய நியத்தே வைக்கல வாழ்க்கையில் அப்படின்னாலும் அவர் மீத்தத்தல் ஜாஹிலியா, ஜாஹிலியாவுடைய மரணிக்கிறார் என்பதாகவும் ஹதீஸில் வருது. இன்னொரு இடத்துல நிஃபாக்குடைய அந்த கிளையிலோடு மௌத்தா போகிறாருன்னு வருது. அடுத்து அப்துல்லா முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்லும்போது இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தை சார்ந்தது. அதனால் அதனோட அங்கே அப்படி அந்த நியத்து இல்லாமல் அந்த காலத்தில் ஒருத்தர் என்ன செய்யலாம், அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்யாமல் இறந்து போனால்தான் அந்த நிலைமை. இல்லைன்னு சொன்னால் அந்த நிலைமை வந்ததுக்கு பிறகு, இன்றைய காலத்தில் அந்த நிலை வந்ததற்கு பிறகு ஒருவன் செய்யலைன்னு சொல்லி சொன்னால் அப்போ அவன் தானே அழிவில் போட்டுக்கொள்றான் என்பதுக்கு அர்த்தம். அதே மாதிரி சொன்னாங்க, அதாவது இன்னொரு அழிவுண்டிய விஷயம் என்னன்னா அல்லாஹ் உடைய விஷயத்தில் நிராசை ஆயிடுறது. நிராசை ஆகிறதுக்கு அது பெரிய அழிவு. மனிதன் பாவம் செஞ்சுட்டு என்ன செய்யலாம், நான் வந்து அழிஞ்சிட்டேன், நான் எனக்கு வந்து வேற வழியே இல்லை என்று அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு ஒருத்தர் நிராசையாகிறான், பாவத்திலே அதுக்கப்புறம் மூழ்கலான்னு சொன்னான், அவன் பெரிய அழிவின் பக்கம் அழிவில் விழுந்துட்டான் என்பது தான் அர்த்தம். அதில் அழிவில் விழுந்துட்டாங்கிறது தான் அர்த்தம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, பொதுவாக ஷைத்தான் யஇதுகுமுல் ஃபக்ர வ யஅமுருக்கும் பில் ஃபாஷா, ஷைத்தானுடைய 2 தன்மை என்ன, வறுமையை கொண்டு உங்களுக்கு ஏவுவான். வறுமையை கொண்டு ஏவுவது ஷைத்தானுடைய தன்மைகளில் கட்டுப்பட்டது. அப்போ என்ன செய்யலாம், அவங்கள வந்து வறுமையை கொண்டு ஏவுறான்னா, அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிச்சா நீ வறுமையாயிருவ, நீ இல்லாமல் போயிடுவேன்னு சொல்லி பயமுறுத்துறான். அப்போ அதை நம்ம பயப்படுறோம். செலவழிச்சா நம்ம வந்து வறுமையாயிருவோமோ, நம்ம அழிஞ்சு போயிருவோமோ என்று நினைச்சா இப்பவுமே என்ன செய்யலாம், இவன் தன்னைத்தானே அழிவில் போட்டுக்கொள்கிறான் என்பதனுடைய அர்த்தம். அப்போ யாருக்கு செலவழிக்கணும், எதில் செலவழிக்கணுங்கிறத செலவழிச்சா என்னைக்கு அழிவு வராது, அதில் எஹ்சான், அது அவங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும். அதில் என்ன செய்ய ஏற்படும், அவருக்கு அபிவிருத்தி தான் ஏற்படுமே ஒழிய அழிவு என்பது ஏற்படாது. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அழிவுங்கிறது ஏற்படாதுங்கிறது நமக்கு சொல்லப்படுது. அதனால அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கிறது கொண்டு எங்கும் அழிவோ நஷ்டமோ ஏற்படாது. மாறாக அதில் அபிவிருத்தியும் பரக்கத்தும் அதிகரிப்பும் தான் என்னது ஏற்படக்கூடியதாக இருக்குது. அல்லாஹ் தஆலா என்னது ஒன்றுக்கு உதவ சொல்கிறாங்களே, ஒருத்தர் என்ன செய்கிறாரு, அதாவது அல்லாஹ்வுடைய பாதையில் மேல்மிச்சமாக செலவழிச்சாருன்னா அதிகமாக அல்லாஹ் 700 மடங்கு கொடுக்குறான். அதே அவர் குடும்பத்துக்கு செலவழிக்கும் போது ஒன்றுக்கு அல்லாஹ் 10 மடங்கு கொடுக்குறான். அப்போ அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கிறதும் இருக்குது, குடும்பத்துக்கும் செலவழிக்கணும். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பதை கொண்டு 700 மடங்கு அல்லாஹ் என்ன செய்யறான், இவருக்கு அதிகப்படுத்தி கொடுக்கின்றான் என்பது தெளிவாக தெரிகிறது. 700 மடங்கு அல்லாஹ் என்ன செய்யறான், பன்மடங்கு பல மடங்கா வெட்டிப்படுத்தி குறிப்பிடான். அது மாதிரி நிராசையுடைய விஷயத்தில் சொன்னோம். நிராசைங்கிறது யாருக்கு, அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன மாதிரி இன்னஹு லா யயஸு மின் ரௌஹில்லாஹி இல்லல் கௌமுல் காஃபிரூன், இல்லல் கௌமுல் காஃபிரூன், காஃபிரான கூட்டம் தான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நிராசையாவார்கள். மோமின்கள் நிராசையாக மாட்டாங்க. அப்போ இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யாமல் இருக்கிறது முதல் அழிவு. எவ்வளோ முடியுமோ அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்கிறது உயர்வுக்கு காரணம். ஒன்றுக்கு 700 மடங்கு அல்லாஹ் அதிகரித்து கொடுக்கலாம். அது மாதிரி அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செஞ்சால் வறுமை வந்துடுமோன்னு பயப்படுறது, இது அழிவில் தன்னை போட்டுக்கொள்றது, அழிவில் தன்னை போட்டுக்கொள்றது. அதே மாதிரி அல்லாஹ் பொதுவாக ஒரு விஷயத்தில் செலவை இஸ்ராஃபா எல்லை மீறி செலவழிச்சா அதுவும் தன்னை அழிவில் போட்டுக்கொள்றது. அல்லது அதே நேரத்தில் ஒருத்தர் கஞ்சத்தனம் பண்ணுறான், அல்லதீன இதா அன்ஃபகு லம் யுஸ்ரிஃபு வலம் யக்துரு வ கான பைன தாலிக கவாமா, பாதி என்ன செய்றாரு கஞ்சத்தனம் பண்ணுறான்னு சொன்னால் அவனும் அழிவில் போட்டுக்கொள்றான்னு அர்த்தம். அதே மாதிரி ஒருத்தன் பாவம் செஞ்சுட்டு மன்னிப்பே எனக்கு கிடைக்காது என்பதாக நினைத்தால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நிராசையாகன்னு சொன்னால் அவனும் அழிவில் போட்டு கொண்டவன் தான்
இவங்கெல்லாம் என்னது, இதுதான் உண்மையான அழிவுக்கு காரணம். அது இல்லாம அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிப்பதை கொண்டோ, அல்லாஹ்வுடைய பாதையில் சென்று தன் உயிரை நீப்பதை கொண்டோ, ஷஹீதாவதை கொண்டோ அழிவு என்பது கிடையாது. அது மாறாக உயர்வுதான் என்பதை இந்த ஆயத்தின் மூலம் நமக்கு தெளிவுபடுத்தப்படுகிறது. பாருங்கள், இன்ஷா அல்லாஹ் உள்ளே செல்வோம். கிதாபுடைய ஆசிரியர் சொல்லக்கூடிய விஷயங்களை கவனிப்போம், பார்ப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தம்பீஹ், எச்சரிக்கை. குல்லு மா வரத ஃபில் குர்ஆனி பிசீகத்தி சுவாலி. இப்போ குர்ஆன்ல எந்த ஒன்று வருகிறதோ, ஃபில் குர்ஆனி குர்ஆனிலே, குர்ஆனில் வரக்கூடிய ஒவ்வொன்றும் பிசீகத்தி சுவாலி கேள்வியினுடைய சீகாவை கொண்டு, கேள்வியுடைய வாக்கியத்தில் வரக்கூடிய குர்ஆனுடைய ஒவ்வொரு சீகாவும் உஜீப அதற்கு பதில் அளிக்கப்பட்டிருக்கிறது. அன்ஹு இந்த கேள்விக்குரிய பதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உஜீப அன்ஹுனா இந்த கேள்விக்குரிய பதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பி குல், குல் என்ற வார்த்தையை கொண்டு, குல் என்ற வார்த்தையை கொண்டு கொடுக்கப்படுது. சரி, பிலா ஃபாயில், ஃபாங்கிறது வராது. உதாரணமா எஸ் அலூனக அனில் அஹில்லா, அவர்கள் பிறையை பற்றி உங்களிடம் கேட்கிறார்கள். குல் ஹிய மவாகீத்து லின்னாசி வல் ஹஜ்ஜி. நீங்க என்ன செய்யுங்க, அது வந்து மவாக்கித், குல் ஹிய மவாக்கித்து லின்னாசி வல் ஹஜ்ஜி, வல் ஹஜ் என்பதாக சொல்லப்படுது. அப்போ குல் என்ற வார்த்தையை கொண்டு பதில் சொல்லப்படுது. எஸ் அலூனக மாதா யுன்ஃபிகூன், அவர்கள் என்ன செலவழிக்க வேண்டும் என்று கேட்கிறார். குல் நபியை சொல்லுங்க. குல் மா அன்ஃபக்தும், அது குல் மா அன்ஃபக்தும், அதாவது நீங்கள் எந்த ஒன்று செலவழிக்கிறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த குல்லுங்கிற வார்த்தையை கொண்டு எல்லாம் பதில் சொல்கிறோம். எஸ் அலூனக அனி ஷஹரில் ஹராமி கிதாலின் ஃபீஹி, என்ன கேட்குறாங்க, எஸ் அலூனக அனி ஷஹரில் ஹராமி, ஷஹரில் ஹராமை பற்றி கேட்குறாங்க, கண்ணியமிக்க மாதங்களை பற்றி கேட்குறாங்க. கிதாலின் ஃபீஹி, அதில் சண்டையிடுவது சம்பந்தமாக கேட்குறாங்க. குல் கித்தாலின் ஃபீனா என்னது, அதில் சண்டையிடுவது சம்பந்தமாக கேட்கிறார்கள். அப்போ அது கேட்கும்போது அதுக்கு பதில் சொல்கிறான்ல, குல் என்று சொல்லி தான் என்னது அங்கேயும் பதில் வருது. நீங்கள் என்ன செய்யுங்க, நபியே நீங்கள் சொல்லுங்க, நபியே நீங்கள் பதில் சொல்லுங்க சொல்லி குல் அப்படின்னு சொல்லி தான் அல்லா தஆலா அங்கே சொல்கிறான். சரி, அதே மாதிரி அதாவது அஸ்அலூனக அனி ஷஹரில் ஹராமி கித்தாலுன் குல் கித்தாலுன் ஃபீஹி கபீருன், குல் என்று சொல்லி தான் பதில் வருது. அதே மாதிரி எஸ் அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிர், ஹமர் மைசிரை பற்றி கேள்வி கேட்கப்படுது. இதெல்லாம் சூரத்துல் பக்ரால உள்ள ஆயத்துகள் தான். அப்போ குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீர், நபியை சொல்லுங்க அது ரெண்டுலேயும் பெரிய ஒரு பாவங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி. எஸ் அலூனக அனில் எத்தாமா, எத்தீம்களை பற்றி கேட்குறாங்க. எஸ் அலூனக அனில் எத்தாமா, எத்தீம்கள் விஷயமா கேட்குறாங்க. குல் நபியை சொல்லுங்க ரெண்டு அல்லா தஆலா நினைச்சிடான் குல் என்ற வார்த்தையை கொண்டு பதில் சொல்கிறான். சரி, அதே மாதிரி எஸ் அலூனக அனில் மஹீல், ஹைதுடைய பெண்மணியை பற்றி கேட்குறாங்க. அப்போ குல் நபியை சொல்லுங்க ஃபாத்தஸுல் நிஸா பில் மஹீல், அந்த மஹீல்ல அவங்களும் செய்யுங்க, ஹைதுடைய காலங்களில் பெண்களை விட்டு விலகி இருக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதே மாதிரி எஸ் அலூனக மாதா வஹில்ல லஹும், அவர்களுக்கு எது ஹலாலாக்கப்பட்டது என்பதாக கேட்குறாங்க. குல் வஹில்ல லஹும் தய்யிபாத், அவங்களுக்கு நலவான விஷயங்கள் அனைத்தும் ஹலாலாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுங்க நபியே. எஸ் அலூனக அனி ஸாஅ ஐயான முர்சாஹா, அப்போ மறுமை கியாமத் நாளை பற்றி கேட்குறாங்க. சாத், அப்போ குல் அதில் வந்து என்ன செய்யுது, நபியை நீங்கள் பதில் சொல்லுங்க. குல் என்ன இல்முஹா இந்த ரப்பி அப்படின்னு சொல்லி மாதிரி சொல்லுங்கன்னு சொல்லி சொல்கிறோம். எஸ் அலூனக அனில் அன்ஃபால், அன்ஃபாலை பற்றி கேட்குறாங்க. அதாவது இந்த அன்ஃபால்னா இந்த கனிமத்துடைய பொருட்களை பற்றி நபி உங்களிடம் கேட்கிறார்கள். அப்போ குல் குலில் அன்ஃபாலு லில்லாஹி வர் ரசூல், அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் சொந்தமானது சொல்லுங்கள். எஸ் அலூனக அனிர் ரூஹ், ரூஹை பற்றி கேட்குறாங்க, சொல்லுங்க குல் ஆமாம், அதாவது குளிர் ரூஹு மின் அமரி ரப்பி, என் ரப்பியுடைய கைவசத்தில் இருக்குதுங்கிறத சொல்லுங்க. வயசு அளவுக்கு அந்தில் கர்ணைன், அப்போ துல்கர்ணைனை பற்றி கேட்குறாங்க. குல் சாத்ரு அலைக்கும் மின்ஹு, நபியை நீங்கள் பதில் சொல்லுங்கள் குல்லுங்கிற வார்த்தை வருது. இப்போ எல்லா வார்த்தைக்கும் அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயத்தில் குல் 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 என்பதாக சொல்கிறான். ஆனால் எஸ் அலூனக அனில் ஜிபால், மலைகளை பற்றி கேட்கிறார்கள் நபியே, அவங்க மலையை பற்றி கேட்குறாங்க.
ஃபகுல் சொல்லுங்க, என்சிஃபா ரப்பி நசஃபா வயதுஹா கான் சஃப் சஃபா. அப்போ நபியை நீங்கள் உங்கள்ட்ட சொல்லுங்க, அதை வந்து அல்லாஹ் ஓட விடுற மாதிரி ஓட விடுவோம். அப்போ அந்த இடத்துல ஃபகுல் அப்படின்னு சொல்லி ஃபா வந்திருக்கு. இப்போ எல்லா குல்லையும் பார்த்தோம், கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் ஃபுல்லாக குல் 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 தான் அல்லாஹ் பதில் சொன்னான். ஆனால் இங்கே மட்டும் என்ன செய்யலாம், ஃபாவை கொண்டு வந்து ஃபகுல் என்பதாக சொல்கிறோம். பிலா ஃபா இன், ஃபா இல்லாமல் எல்லா இதுவும் குல் குல் என்ற பதிலை கொண்டு தான் அங்கு பதில் சொல்லப்படுகிறது. இல்லா ஃபி தாஹா, தாஹாவுடைய சூறாவில் மட்டும் அங்கே என்ன சொல்லப்படுது, ஃபகுல் என்சிஃபுஹா ரப்பி நசஃபா. அப்போ அங்கே ஃபா அப்படி ஃபாங்கிற வார்த்தையை ஃபகுல் என்று ஃபாவை கொண்டு இணைக்கலாம். ஃபக்கது வரதத் பில் ஃபாயி, ஃபா என்ற வார்த்தையை கொண்டு அங்கு இணைக்கப்பட்டிருக்கிறது, வந்திருக்கிறது. சரி, இது என்ன விஷயம், வல் ஹிக்மத்து. இப்போ ஃபா வந்துல வருது, ஃபா வராமல் தான் எல்லா பதிலும் வந்துச்சு. இப்போ ஃபா வரதுல ஹிக்மத் என்ன, இப்படி நம்ம ஏற்கனவே பொதுவாக சொல்லியிருக்கோம். அல்லாவுடைய கலாமை பொறுத்த வரைக்கும் எப்படி இலக்கிய நயத்தில் ஒரு பெரிய ஒரு மாற்றங்கள், அதில் ஒரு பெரிய ஒரு வழிகாட்டுதல், ஒரு தாசிர் உள்ளத்தில் ஒரு பிரதிபலிப்பு ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்குதோ, அதே மாதிரி அதில் ஒவ்வொரு வார்த்தையிலையும் அந்த எழுத்து, அதை எழுதக்கூடிய அந்த முறையிலையும் ஒரு இது ஏற்கனவே பார்த்தோம், சுபஹானான்னு வருது. சுபஹானான்னு சொல்லி ஒன்று இருக்குது, கடாசபர் போட்டு எழுதுறது, இன்னொன்று இருக்குது அலிஃப் போட்டு எழுதுறது. அப்போ அலிஃப் போட்டு ஒரே ஒரு இடத்துல தான் வந்திருக்கு. மற்ற எல்லா இடத்துலையும் சுபஹானா சுபஹானான்னு சொல்லி கடாசபர் போட்டு தான் வந்திருக்கு. அப்போ ஏன்னு சொல்லும்போது சொன்னாங்க, மற்ற எல்லா இடத்துலையும் ஒரே ஒரு பதில் தான், ஒரு கேள்விக்கு ஒரு பதில். காலு தஹதல்லாஹு வலதன் சுபஹானா, அல்லாஹ் தனக்கு ஒரு குழந்தையை தேர்ந்தெடுத்துக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கேள்வி, அதுக்கு பதில் சுபஹானா அல்லாஹ் ஒரு சுத்தமானவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாங்கிறதுக்கு கடாசபம். ஆனால் அந்த இடத்துல மட்டும் என்னது, அவங்க பல கேள்விகள் கேட்குறாங்க. அப்படி வரணும், இப்படி வரணும், பூமியை பிளந்துட்டு ஊற்று வரணும், வானத்தை போய் ஏறி பார்க்கணும், அப்படி அங்கேருந்து ஒரு கிதாப் எழுதணும், இப்படி கிதாப் இறங்கணும், அப்படி எல்லாமே கேட்கும்போது எங்களுக்கு ஒரு தோட்டம் ஏற்படணும், நதிகள் ஓடணும், இப்படி நிறைய சொல்லும்போது அதுக்கு அல்லா பதில் கொடுக்கும்போது அந்த 7-8 விஷயத்துக்கு பதில் கொடுக்கும்போது சுபஹானான்னு சொல்லி என்ன செய்யலாம், அல்ல அங்கே அந்த அலிஃபுடைய இஸ்தியமால், இந்த ஹாலை அந்த அலிஃபுடைய அந்த புழக்கத்தை புழங்குறான் சுபஹானா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதே மாதிரி தான் குரானில் ஒவ்வொரு விஷயத்துலையும் பெரிய ஹிக்மத்துகள் இருக்கு. அதே மாதிரி தான் இங்கேயும் அன்னல் ஜவாப ஃபில் ஜமியா, இந்த எல்லா விஷயத்துலையும் ஜவாப் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த குல் குல் நம்ம சொன்னோம்ல, அதனால தான் எல்லாத்தையும் நம்ம ஓதி காமிச்சோம். எல்லா இடங்களையும் ஓதி காமிச்சு அர்த்தம் சொல்லிட்டு போனோம். அப்போ ஃபில் ஜமி, இந்த அனைத்திலையுமே ஜவாப் என்பது கான பாத உக்கோ இசுவாலி, கேள்வி கேட்டதற்கு பின்பாக வந்திருக்கு. எஸ் அலுவனுக்கு எஸ் அலுவனுக்கு எஸ் அலுவனுக்குன்னு சஹாபாக்கள் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தையும் கேட்குறாங்க. கேட்டதுக்கு பிறகு என்ன செய்து அங்கே அல்லாஹ் என்ன செய்கிறான், பதில் சொல்கிறதுனால அங்கே என்ன சொல்லப்படுது, எல்லா விஷயத்துலையும் கேள்வி கேட்டதுக்கு பிறகு அங்கே பதில் வர்றதுனால குல் 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 நபியை சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லி வருது. குல்லுங்கிற வார்த்தை அங்கே வருது. ஆனால் இங்கே மட்டும் கேள்வி கேட்கல, கேள்விக்கு முன்னாடி வருது, அதாவது தக்தீரில் தான் கேள்வி. அப்போ எதுக்கு மட்டும் அப்படி வர்றதுனால இங்கே ஒஃபி தாகால வந்து கான கபுலஹு, அப்போ கேள்விக்கு முன்னாலே அந்த பதில் ஆகிருக்கு. இத்தக்தீருஹு, அப்போ அந்த தக்தீர் அசல் என்ன இருக்கு, இன் சுயில்த அனில் ஜிபாலி, நீங்கள் மலையை பற்றி கேட்கப்பட்டால் அப்படிங்கிறது. அப்போ தக்தீரில் இருக்க ஒழிய அவங்க கேள்வி கேட்கல. மற்ற இடத்துல கேள்வி கேட்டு அதற்கு பிறகு பதில் வருது, அதனால சாதாரண குல் குல் என்பதாக சொல்றான். இங்கே கேள்வி கேட்கப்படலை, தக்தீரில் அவங்க உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னு சொன்னா, கியாமத்தினால இப்படி மழை இப்படி ஆகுமே என்பதாக அவங்க கேட்டா, பக்குல் நபியை சொல்லுங்க, ஃபாங்கிற வார்த்தையை அங்கே அல்லாஹ் புழங்குறான், என்சிஃபுஹா ரப்பி நசஃபா. அப்போ அந்த இடத்துல மட்டும் ஃபாங்கிறத புழங்கப்படுது, மற்ற எல்லா இடத்துலையும் ஃபா இல்லாமல் தான் புழங்கப்படும். சரி, ஃபாயிதா, இது எச்சரிக்கை சொன்னோம், இதை ஒரு கவனம் வைத்துக்கிறது குறிப்பு, முக்கிய குறிப்பு. அடுத்து ஃபாயிதா, பிரயோஜனம் என்ன, அதாவது ரூபிய அறிவிக்கப்படுகிறது, அன்ன ரஜுல மினல் முஸ்லிமீன், முஸ்லீம்களிலிருந்து ஒரு மனிதர், ஹமல அலா ஜெய்ஷிர் ரூம், ரோமுடைய படைகள் மீது தாக்கினார், அதாவது தாக்குதல் நடத்தினார். ஹல ஹத்தா எது என்றால் தஹல ஃபீஹிம், அவருக்கு அந்த படைக்கு உள்ளே நுழைஞ்சிட்டார். ஒரு மனிதர் தான் படைக்கு உள்ளே நுழைஞ்சிட்டார். ஃபசாஹன்னாஸ், மக்கள் எல்லாம் சத்தம் போட்டாங்க, கூச்சல் போடுறாங்க, சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ், அல்கா பியதிஹி, அல்கா பியதைஹி இல தஹலுகதி, அல்கா அவர் போட்டு விட்டாரு, பியதைஹி தன்னை கொண்டு, பியதைஹி தனப்ஸ தன்னைத்தானே, இல தஹலுகதி அழிவிலே போட்டு கொண்டார்
என்பதாக மக்கள் எல்லாம் கூச்சலிடுறாங்க, சத்தம் போடுறாங்க. அப்போ அந்த படையில் ஹசரத் அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் இருக்காங்க. குஸ்துந்தினியாவுக்கு போகிறது. அவங்க வயது முதிர்ந்தவங்களா இருக்கிறாங்க. 90க்கும் மேற்பட்ட வயது. உடம்பு ரொம்ப பாரி தடிமன் ஆயிடுச்சு. அவங்களுடைய மகன்கள் நீங்கள் போருக்கு வேண்டாம் என்பதாக சொல்லியும், இல்லை இல்லை நான் அல்லாஹ்வுடைய பாதையில் கடைசி வரைக்கும் ஜிஹாத் செய்யணுங்கிறதுக்காக வேண்டி கிளம்பி போகிறாங்க. அந்த சம்பவம் மஷூரான சம்பவம். அப்படி நடந்தும் கூட என்ன செய்கிறாங்க, அந்த அந்த அமீட்டையும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி இது 2 தடவை நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்க, கடைசியில் என்னது அவங்க முதல்ல இது ஒரு போர் நடக்கும்போது நடந்த நிகழ்வு. இரண்டாவது அங்கே அது அது குஸ்துனியாவுக்கு போகும்போது தான் என்ன செய்கிறாங்க, அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு 2வது போகும்போது அங்கே வஃபாத் ஆகிறாங்க போகக்கூடிய இடத்துல. அப்போ சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி நான் வந்து இடையில வஃபாத் ஆனாலும் எங்கே போய் சேருதோ அங்கே போய் என்ன செய்யுங்க, என்னை அடக்கம் செய்யுங்கன்னு சொல்லி. அதே மாதிரி குஸ்துனியாவில் தான் என்னது அவங்க போய் சேர்க்கப்பட்டிருக்குது. அங்கே தான் என்ன செய்ய அவங்க வஃபாத் ஆனதுக்கு பிறகு அடக்கம் பட்டாங்க. அதாவது இஸ்தாம்புல்னு சொல்லுவாங்க. அங்கே இஸ்தாம்பூலில் ஹஜ்ரத் அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹுடைய கபர் அங்கே தான் இஸ்தாம்பூலில் தான் இருக்கு. சரி. ஃபகால அபு அய்யூப் அன்சாரி, அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யார் இதுன்னா, முதல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவிற்கு உள்ளே வரும்போது அடைக்கலம் கொடுத்தோம். அந்த ஒட்டகம் எங்கு நிற்கிறதோ அங்கே என்ன செய்து கொள்கிறேன், நான் இறங்கி கொள்கிறேன் நபி சொல்லும்போது ஒட்டகம் நேராக என்ன செஞ்சு அபு அய்யூப் அன்சார் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டில் தான் போய் இறங்குச்சு. அப்போ அவங்க என்ன செய்றாங்க, தன்னுடைய குடும்பத்தோட மேலே இருந்துட்டு நபியை கீழே தங்க வச்சாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு நாள் மழை வரும்போது தண்ணி கீழே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி கணவனும் மனைவியும் அந்த மலையை மறைச்சிட்டு படுத்தாங்க. தண்ணியை வடிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இரவு முழுவதும் அதை அடைச்சிட்டு அதை வரவிடாமல் அதை மறைச்சு கொண்டு படுத்தார்கள் என்பதாகலாம் வருது. பல தியாகங்கள் செஞ்சுருக்கிறாங்க. அப்போ அந்த சஹாபி அவங்க சொல்கிறாங்க, இன்னமா நுசிலத் ஹாதியில் ஆயா, இந்த ஆயத் இறக்கப்பட்டதெல்லாம், இன்னமா நசரத் ஹாதியில் ஆயா, இந்த ஆயத் இறங்கியதெல்லாம் ஃபீனா எங்களுடைய விஷயத்துல, எங்களுடைய விஷயத்துல தான் இறங்குச்சு. மாஷல் அன்சார், அன்சாரிகளுடைய அந்த கூட்டத்தின் விஷயத்தில் தான் இந்த ஆயத்துகள் எல்லாம் இறங்கியதே ஒழிய இந்த போருடைய விஷயத்துக்கு இறங்கல. ஹீன அஸல் லாஹுல் இஸ்லாம், அல்லாஹுல இஸ்லாத்தை கண்ணியப்படுத்திய போது, கசுர நாசிருஹு, அதற்கு உதவி செய்யக்கூடியவர்கள் அதிகமாகி விட்டார்கள். உதவி செய்யறவங்க அதிகமாயிட்டாங்க. இஸ்லாத்தை என்னது அல்லாஹ் பலப்படுத்திட்டான். அப்ப இந்த நேரத்தில் என்ன செய்யறாங்க, அப்ப அந்த மாதிரி நேரத்தில் தான் என்ன செய்யறாங்க, இந்த மாதிரி அப்போ இந்த மாதிரி நேரத்தில் என்ன செய்யறாங்க, அப்போ இப்படி நிறைய உதவியால் வந்தோம்னா ஃபக்குல்ல நாங்கள் எல்லாம் சொன்னோம், லவ் அக்கம் நாஃபி அம்வாலினா, நம்முடைய பொருளாதார விஷயத்தை சரி செய்து கொண்டால், ஃபஸ்லஹனா மாதா அமின்னா, அப்போ நம்முடைய அதிலிருந்து எது ஒன்று நம்மிடம் வீணாகிவிட்டதோ அதை நாம் சரி செய்வதிலே ஈடுபட்டு கொண்டால் நன்றாக இருக்குமே. அப்படி ஒரு நாள் நபியினுடைய தீனுக்காகத்தான் எல்லாம் என்ன செஞ்சோம், சேவைகள் செஞ்சோம், பல விஷயங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தோம். இதனால் நம்ம பல பஞ்சங்கள் வந்துச்சு, கஷ்டங்கள் வந்துச்சு, எல்லாத்தையும் பொறுத்து கொண்டோம். இப்போ என்னது, தீன் ஒரு நல்ல பலமாயிடுச்சு, உதவக்கூடிய மக்கள் நிறைய ஆயிடுச்சாங்க. இப்போ கொஞ்சம் நாள் மனுஷன் குடும்பத்தோடு இருந்து நம்முடைய பொருட்களை சரி செய்கிறதையும் குடும்பத்தை சரி செய்யறதையும் ஈடுபட்டால் நல்லா இருக்குமே என்பதாக அவங்களுடைய உள்ளத்துல வந்துச்சு. இப்போ நசரத் அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டான். வான்ஃபிகு ஃபீ சபீலில்லாஹி, அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் செலவழிங்க. வலா துல்கு பி ஐதீக்கும் இல தஹ்லுகத்தி, உங்களுடைய கரங்களை அழிவின் பக்கம் நீங்கள் போட்டுக்கொள்ளாதீர்கள் என்பதாக அல்லாஹ் ஆயத்தை இறக்கி வச்சிட்டான். வக்காலத்தி தஹ்லுகத்தி, அசல்ல அழிவு என்பது ஆகியிருப்பது அல் இகாமத்து அல் அம்வாலி, பொருளின் மீது அப்படி தங்கிக்கிறது, தன்னுடைய பொருளை சரி செய்யறதுக்காக வேண்டி ஒதுக்கி கொள்றது, இஸ்லாஹியா அதை சரி செய்யறதுக்காக வேண்டி தங்கிடுறது, வத்தார்குல் ஜிஹாதி ஃபீ சபீல், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்வதை விட்டு விடுவது. ஃபமாசால் அபு அய்யூப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஷாஹிஷன் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் அபு அய்யூப் அன்சார் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தொடர்ந்து இது போன்று போரிட்டு கொண்டே இருந்தாங்க. ஹத்தஸ்து ஷஹீத, அங்கு ஷஹீதாக்கப்படும் வரைக்கும். துஃபின பி அரளிர் ரூம், ரோமுடைய அருள்லேயே அவங்க என்ன செஞ்சாங்க, தஃபன் செய்யப்பட்டார். இஸ்தாம்புல்ல ஹஜ்ரத் அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய கபர் அங்கு இருக்கு என்பதாக சொல்லப்படுது. அங்கதான் அவங்க அடக்கப்பட்டாங்க. இஸ்தாம்புல்ல தான் ஹஜ்ரத் அபு அய்யூப் அன்சார் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க
அடக்கப்பட்டார்கள் என்பதாக சொல்லப்படும். அப்ப இந்த இடத்துல என்னது, அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பதை கொண்டு எந்த விதமான இதுவும் ஏற்படாது, எந்த விதமான இதுவும் ஏற்படாது. சரி, அப்போ இன்னொரு ரிவாயத்தில் வருது, ஒரு மனிதர் அல்லாஹ் தஆலா, அதாவது சயீத் இப்னு முஸையப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட அறிவிக்கப்படுது, அல்லாஹு தஆலா எங்களை ஏவிய பொழுது, அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யுங்க என்று சொன்ன போதும், எங்களில் ஒரு மனிதர் சொன்னார், அல்லாஹ் தன்னுடைய பாதையில் செலவு செய்ய சொல்லி ஏவுறான், ஆனால் நம்ம இப்படி செலவழிச்சிட்டே இருந்தா நம்ம வந்து ஏழைகளாய் மாறிடுவோமே, வறுமைக்கு போயிடுவோமேன்னு சொன்னோட தான் அல்லாஹ் அந்த ஆயத்தை இறக்கி வைக்கலாம். அப்போ அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், வறுமையின் பயந்து என்ன செய்யக்கூடாது, அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கிறத நிறுத்திவிடக்கூடாது. ஏன்னா அது பரக்கத் நிறைந்தது, அதில் என்ன இருக்குது, அல்லாஹ்விடம் வந்து உதவி இருக்குது, அல்லாஹ்விடம் வந்து பரக்கத்தும் இருக்குது. ஆனால் நமக்கு எதில் அழிவு இருக்குங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ளணும். அதுதான் நம்ம என்ன, நம்முடைய சொல்யூஷன், நம்ம மருந்து அதை கண்டுபிடிக்க முடியும். தவறான ஒன்றை நம்ம நினைத்து கொண்டு அழிவுன்னு நினச்சிட்டு எதில் பரக்கத்து வருமோ அதில் நம்ம செய்யாமல் இருந்தோம்னு சொன்னால் அதை கொண்டு மீண்டும் மீண்டும் நமக்கு நஷ்டம் தான் ஏற்படும். அப்போ இந்த ஆயத்துக்கள் மூலம் தெரிய வருவது என்னென்னா, அழிவுங்கிறது அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு சொல்லிக்கிறதுல இல்லை, மாறாக அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்கிறது தான் அதிகரிப்பு இருக்குது, பரக்கத்து இருக்குது, எல்லா விதமான நலவுகள் ஹைரும் இருக்குது. அதை விடுறதுல எல்லா விதமான கஷ்டங்களும் துன்பங்களும் சிரமங்களும் எல்லா விதமான ஆபத்துகளும் இருக்கிறது என்பது இந்த ஆயத்தின் மூலம் தெரிகிறது. அடுத்ததாக அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய அந்த ஜவாபுடைய போங்கு, அதில் குரானில் வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுடைய அந்த எழுத்து ரஸ்முடைய அந்த கிதாபத், அந்த எழுத்துடைய அந்த முறைகளில் கூட அல்லாஹ் தஆலா பலவிதமான ஹிக்மத்தை உள்ளே அடக்கி வைத்திருக்கின்றான் என்பதும் நமக்கு தெரிகிறது. அல்லாஹு தஆலா குரானுடைய அந்த இலக்கிய நயங்களையும் அந்த ஹிக்மத்துகளையும் அதன் மூலம் கிடைக்கக்கூடிய பயன்களையும் நாம் உணர்ந்து அறிந்து மனதில் நிறுத்தி அதை அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.